ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஒருவரையும் பழிவாங்கக்கூடாது. ஏன்னா பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. அவர் தான் பழிவாங்குவார். ஆபேலின் ரத்தம் பழிவாங்கக்கூடிய ரத்தம். பழைய ஏற்பாட்டில் ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் மரித்தவர்கள் எல்லாருமே, இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் எல்லாருமே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆபேலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் தான் தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்டவர்களாய் மரித்த பூர்ணமாக்கப்படாத இரத்த சாட்சிகள் தான் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட இந்த 6000 வருட கால இரத்த சாட்சிகள், பூர்ணமாக்கப்படாத இரத்த சாட்சிகள் பழிவாங்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மன்னியும் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபேலின் ரத்தம் பேசினவர்களை பார்க்கலாம், நன்மையானவர்களை பேசின ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் ரத்தம் என்ன பேசினதுன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 5ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது அங்கே ஆபேல் கூட பேசுகிறான். ஆபேலின் ரத்தமும் பேசுது. என்ன? பழிவாங்கும், எங்கள் ரத்தத்திற்காக பழிவாங்கும், இதுவரைக்கும் பழிவாங்காமல் இருப்பீர் என்று சொல்ல ஆபேலின் ரத்தமும் அங்கே பேசக்கூடிய இடத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவர்களை பேசும் ரத்தம். அவர் சிலுவையிலே மரிக்கும் தருவாயிலும் கூட துரோகிகளையும் எதிரிகளையும் நன்றி அறியாதவர்களையும் அவர் மன்னிக்கும்படி பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டார். நாமும் அவருடைய எதிரிகளுக்காகவும் துரோகிகளுக்காகவும் தேவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவை போல மாறுவோம். அவருடைய நிறைவையும் அவருடைய பூர்ணத்தையும் பெற்று அவரை போல பிரதிபலிப்போம். God bless you.